இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க குற்றம் சுமத்தப்பட்டவரா இவர் பதில் சொல்லிதானே ஆகணும். அப்படி சொல்லலன்னு வைங்க, அந்த ஜீவா சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் இவர் ஏத்துக்க வேண்டியது வரும்ல. மகன்ற உரிமையையும் இதோ இந்த சொத்துல பங்கு கொடுங்கன்றத நானே தீர்ப்பு சொல்ல வேண்டியது வருமா? பேசணும்னா பெரியப்பா பஞ்சாயத்திலேயே பேசிருப்பாருல்ல. இப்பவும் அமைதியா இருக்காருன்னா அவரை எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? கட்டாயப்படுத்த வேணா, விட்டுரு. அப்படின்னா அந்த ஜீவா புல்லன்ற உரிமை கொண்டாடிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எல்லாம் சரியாயிருமா மாயா? தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டா நாமளே அவனை சொந்தன்னு ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராதா? சரி சித்தப்பா, அப்பா பேசல, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அப்படிலாம் இந்த விஷயத்த நம்மளால கடந்து போக முடியாது. அண்ணிய பாருங்க, எல்லாரும் எப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். நான் இங்க அன்னிக்காகவும் தான் பேசுறேன். இதுக்கு மேலே அண்ணன் பேசாம இருக்க முடியாது. அவரு பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், உங்க காதுல விழுகுதா இல்லையா? இவ்வளவு பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம், நீங்க மௌனமாவே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க வாயை திறந்து இப்ப பதில் சொல்லிதானே ஆகணும். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. மச்சான், என்ன மச்சான் நீங்க அவரை சொல்லுன்னு ஏன் கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? அப்புறம் கட்டாயப்படுத்தாம என்ன பண்ணுவாங்க? அண்ணன் இப்படி அமைதியா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. மச்சான், கொஞ்சம் பொறுமையா. என் புருஷன் அவரோட அண்ணனை எதிர்த்து பேசுறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணா, நீங்க ரகு, என் காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்த உன் காலத்துக்கும் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்க. அப்புறம் நீ சிவரஞ்சனிய கைவிட்டுற கூடாது ரகு. இது என் மேல ஆன